பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. சொல்லு லட்சுமி, என்ன விஷயம்? அத்தை, நான் சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கு வரேன். அத்தை, உங்களுக்கு கண்டிப்பா விஷயம் நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும். மித்ராவுக்கும் வைஷுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. அதான் எங்களுக்கு தெரியுமே. எங்க எல்லாரையும் உதறி தள்ளிவிட்டு எங்க ஒட்டு வேணாம் உறவும் வேணான்னு உன் பிள்ளைக்கு நீ தனியா நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டதை பத்தி தான் அந்த ஊரே பேசுதே. புறவு நீ வேற இதை தனியா வேற சொல்லணுமாக்கு எங்களுக்கு. ஐயோ அக்கா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்க எல்லாரையும் கூப்பிடாம நிச்சயதார்த்தம் பண்ணினது கண்டிப்பா தப்பு தான். ஆனா அந்த நிலைமையில யாரையுமே கூப்பிட முடியலக்கா. ஏன்னா அவசர அவசரமா நிச்சயம் வந்து ஏற்பாடு பண்ணணும். ஆனா கல்யாணத்துக்கு கண்டிப்பா நீங்க எல்லாரும் வரணும். வந்து மித்ராவையும் வைஷுவையும் நீங்க எல்லாருமே கண்டிப்பா வாழ்த்தணும். உங்களோட வாழ்த்தும் ஆசீர்வாதமும் மித்ராவுக்கும் வைஷுக்கும் வேணும்க்கா. அதனாலதான் நான் இப்போ பேசவே வந்திருக்கேன். அது சரி, நிச்சயதார்த்தத்தை நான் இல்லாம பண்ணிட்டேன், கல்யாணத்தையும் பண்ணிட வேண்டியதானே. புறவேதுக்கு என்ன இப்போ வந்து கூப்பிட்டு இருக்காவோ? அத்தை, என்னத்தை பேசுறீங்க? நம்ம குடும்பத்தோட மூத்த ஆள் நீங்க. அவரோட இடத்துல நீங்க தானே முன்ன நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அத்தை, தயவு செஞ்சு நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேன்னா என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. அதோட இத்தனை வருஷம் நம்ம பேசாம இருந்ததுனால தான் நிச்சயத்துக்கு நான் கூப்பிட்டா நீங்க வருவீங்களோ என்னமோ தான் நான் உங்களை கூப்பிடலத்தை. ஆனா கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வந்து முன்னாடி நின்று மித்ராவுக்கும் வைஷுக்கும் கல்யாணத்தை நல்லபடியா பண்ணி கொடுக்கணும் அத்தை. அதான பார்த்தேன், என்னடா எலி அம்மனமா தெரியுதுன்னு. ஓ, அப்ப நீ இதுக்காக தான் அத்தை கூப்பிட்ட உடனே ஊருக்கு வந்தியோ? ஐயோ, அப்படிலாம் இல்லைக்கா. அத்தை, நீங்கள் தான் அத்தை எதையும் மனசில் வச்சுக்காம நல்லபடியாக 2 பேரோட கல்யாணத்தையும் முடிச்சு கொடுக்கணும். இங்கே பாரு லட்சுமி, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். என் பேத்தி கல்யாணத்தை நான் தான் முன்ன நின்று நடத்தணும். ஆனால் நீ யாரை கேட்டு லட்சுமி அந்த அநாத கழுதைக்கும் வைஷுக்கும் ஒரே குடும்பத்தில் சம்மந்தப்பட்டேன்? ஒரே குடும்பத்தில் எதுக்கு சம்மந்தம் பண்ண? அத்தை, என்ன பேசுறீங்க லட்சுமி? இப்ப அத்தை கேட்டதுல என்ன தப்பு இருக்காக்கும்? என்ன லட்சுமி, நம்ம வீட்டு பொண்ணு வைஷ்ணவிக்கு இந்த மாதிரி பெரிய இடத்துல ஒரு சம்பந்தம் பார்த்தா சரி. போயும் ஊர் பேர் தெரியாத, அப்பா அத்தா பேர் தெரியாத, என்ன சாதி என்ன குளம் என்ன கோத்தனே தெரியாத அவளுக்கும் அதே இடத்துல போய் சம்பந்தம் பேசணுமா என்ன? அதானே, நம்ம வீட்டு பொண்ணும் ஊர் பேர் தெரியாத அவளும் ஒரே வீட்டுக்கு ஒன்னா வாக்கப்பட்டு போவாளா? அவளுக்குலாம் சின்ன தகுதி இருக்குது. நம்ம கூட சரிசமமா நின்று பேசுறதுக்கே அவளுக்குலாம் தகுதி இல்லை. இதுல என் பேத்தி வைஷ்ணவி கூட அவளும் அதே வீட்டுக்கு வாழ போவாளா? இங்க பாரு லட்சுமி, இதெல்லாம் எப்பவுமே நடக்கக்கூடாது. அத்தை, என்னத்தை இப்படிலாம் பேசுறீங்க? இப்ப என்ன லட்சுமி, நான் தப்பா பேசிட்டேன்? இங்க பாரு லட்சுமி, நான் முடிவா சொல்றேன். என் பேத்தி வைஷ்ணவி அவ்வளோ பெரிய குடும்பத்துல வாக்கப்பட்டு போறது எனக்கு உண்மையாவே சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அதே நேரத்துல அந்த ஊர் பேர் தெரியாதவளும் அதே இடத்துல வாக்கப்பட்டு போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல லட்சுமி. அதனால நீ என்ன பண்றனா, அவங்க கிட்ட பேசி வைஷ்ணவிய மட்டும் அந்த வீட்டுக்கு மருமவளா அனுப்புறோன்னு சொல்லிடு, சரியா? அத்தை, என்னத்தை பேசுறீங்க? நிச்சயமே முடிஞ்சிட்டதே. இப்ப வந்து மித்ரா அந்த வீட்டுக்கு மருமகளா போக கூடாதுன்னா என்ன அர்த்தம் அத்தை? என்ன அர்த்தம்னா மருமவளா அவ போக கூடாதுன்னு அர்த்தம். அவ என்னைக்குமே நமக்கு சரிசமமா ஆக முடியாது லட்சுமி, அதை நல்லா புரிஞ்சுக்கோ. நம்ம வீட்டு பொண்ணும் அவளும் ஒரே இடத்துல சரிசமமா வாழ்ந்தா அப்புறம் நம்ம மதிப்பு மரியாதைக்கு என்ன பண்றதாக்கும்? இங்க பாரு லட்சுமி, இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னா நம்ம கௌரவம் தான் போமாக்கும். அதனால ஒழுங்கா நீ அந்த அநாத கழுதையோட கல்யாணத்தை நிறுத்திவிட்டு நம்ம வைஷ்ணவிக்கு மட்டும் கல்யாணத்தை பண்ற வழிய பாரு, சரியா? ஐயோ போதுக்கா, 2 பேரும் என்ன இப்படி பேசுறீங்க? இங்க பாருங்க, நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து மித்துவோட கல்யாணத்தை நிறுத்துன்னு சொன்னா என்னக்கா அர்த்தம்? நிச்சயதார்த்தம் முடிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாண தேதி வச்சு கல்யாணமே பண்ண போறோம். இந்த நேரத்துல வந்து இப்படி சொன்னா எப்படிக்கா? அது மட்டும் இல்லக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு மித்ராவையும் பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் அவங்களோட 2 பசங்களுக்கும் நம்ம 2 பொண்ணுங்களையுமே பொண்ணு கேட்டாங்க. அதனாலதாக்கா நானும் ஒத்துக்கிட்டேன். எல்லாமே முடிஞ்சிருச்சுக்கா. இப்ப வந்து நிறுத்துன்னு சொன்னா எப்படிக்கா? எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாது லட்சுமி. அந்த அநாத நாயும் என் பேத்தியும் ஒரே இடத்துல வாக்கப்பட்டு போறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அதுவும் அந்த அநாத நாயி அந்த வீட்டு மூத்த மருமவ, என் பேத்தி வைஷ்ணவி 2வது மருமவளா? இதுக்கெல்லாம் நான் ஒருபோது சம்மதிக்கவே மாட்டேன் லட்சுமி. இங்க பாரு, என் பேத்தி வைஷ்ணவி கல்யாணத்தை முன்ன நின்று நான் கண்டிப்பா நடத்தி கொடுப்பேன். ஆனா அவ கல்யாணத்துல என்னால நடத்தி கொடுக்க முடியாது. அதனால நீ என் பேத்தி வைஷ்ணவிக்கு மட்டும் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணு. நான் வந்து சிறப்பா என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணி தரேன். ஆமா லட்சுமி, ஒழுங்கா அந்த மாப்பிள்ளை வீட்டுல பேசி இவ கல்யாணத்தை நிறுத்திவிட்டு நம்ம வயசுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணலான்னு போய் பேசுப்போ. கண்டிப்பா நாங்க எல்லாரும் வந்து என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் நம்ம வைஷ்ணவிக்கு சீரும் சிறப்புமா பண்ணி தருவோம், சரியா? அக்கா, என்னக்கா பேசுறீங்க? அப்படிலாம் பண்ண முடியாதுக்கா. என்ன முடியாது லட்சுமி? இங்க பாரு, நான் தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ.
ஒழுங்கா அந்த மாப்பிள்ளை வீட்டுல வைஷ்ணவியை மட்டும்தான் என்னால கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லி பேசு. அதோட இவ ஊர் பேர் தெரியாதவன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு தானே. ஐயோ சில்லத்த, மித்ராவை பத்தி நான் எதுவுமே மாப்பிள்ளை வீட்டுல சொல்லலத்த. ஏன்னா மித்ரா வேற வைஷு வேறன்னு நான் தனித்தனியா பார்த்ததே இல்ல. மித்ரா என் வயிற்றுல வேணும்னா பிறக்காம இருந்திருக்கலாம், ஆனா அவளும் என் பொண்ணு தான். அதனால அவளுக்கு யாரும் இல்லைங்கிறத நான் யார்கிட்டயுமே சொல்லலத்த. இங்க பாருங்கத்த, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தே ஆகும் அத்த. அதோட என் பொண்ணுங்க 2 பேருக்கும் ஒரே வீட்டுல வாக்கப்பட்டு போறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாத்த. இங்க பாருங்கத்த, நீங்க என்ன சொன்னாலும் சரி, 2 பேரோட கல்யாணமும் கண்டிப்பா நடக்கும் அத்த. அவரோட இடத்துல நீங்க நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும் தான் நான் உங்களை கூப்பிடதான் இந்த ஊருக்கே வந்தேன். கண்டிப்பா நீங்க நடத்தி கொடுப்பீங்கிற நம்பிக்கையில தான் நான் மறுபடியும் உங்களை கூப்பிடுறேன். கண்டிப்பா எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்து மித்ரா வைஷு கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுங்க. பாத்தியலாத்த லட்சுமிய எப்படி பேசிட்டு போறான்னு நம்ம இம்புட்டு தூரம் சொல்றோம். சரி பெரியவங்க வார்த்தைக்கு மதிப்பை கொடுத்து சரிங்க அத்தை, நான் வைஷ்ணவி கல்யாணத்தை மட்டும் நடத்துறேன்னு அவ வாயிலேருந்து ஒத்த வார்த்தை வருதான்னு பாருங்க. அது சரி, அவ உங்களை எடுத்தெறிஞ்சு பேசுறது இன்னைக்கு என்ன புதுசா என்ன? அதுதான் அவ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாளே. நானும் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் ராணி இருக்கேன். அவளுக்கே இவ்வளோ இருந்தா அவளோட மாமியார்னா எனக்கு எவ்வளோ இருக்கும்? பார்க்குற ராணி, பார்க்குறேன். யாரு சொல்றது நடக்குதுன்னு எல்லாரும் பொறுத்திருந்து பாருங்க. செத்த என்னத்த சொல்றாவோ பொண்ணும் புரியலையே. பொறுத்திருந்து பாரு ராணி, இந்த ரங்கநாயகி யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும். அதோட யார் யார் எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க தான் இருக்கணும். எல்லாரும் எப்பவுமே சமமாகிட முடியாது. இந்த ரங்கநாயகியோட ஆட்டத்தை இனிமே தானே அந்த லட்சுமி பார்க்க போறா. பொறு ராணி பொறு, எல்லாத்தையும் பொறுமையா பொறுத்திருந்து பாரு. என்ன இது அண்ணனை காணும்? வெட்டி என்ன என்ன இது அண்ணனை இவ்வளோ கத்துறோம் காணும்? வெற்றியண்ணா அப்படி எங்க தான் போச்சுன்னு தெரியலையே. இது வெற்றியண்ணா ஃபோன் தானே? வெற்றியண்ணா ஃபோனுக்கு தானே வைஷ்ணவி அக்கா அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை போட்டோவை அனுப்பி வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அப்போ கண்டிப்பா மித்ரா கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை போட்டோவும் அண்ணன் ஃபோனுக்கு வந்திருக்கும்ல. பேசாம ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? என்ன பண்ணலாம்? அப்படி என்ன அந்த மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை அவ்வளோ அழகா இருக்காருன்னு நம்மள தான் பார்த்துடலாமே. என்ன இது வைஷ்ணவி அக்கா 2 போட்டோ அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா இவங்க 2 பேர்ல யாரு வைஷ்ணவி அக்காவை யாரும் அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு தெரியலையே. வைஷ்ணவி அக்கா அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறவரோட பேரு அர்ஜுன் அதானே சொன்னாங்க. இதுல போட்டோக்கு கீழே ஆமா, இதுல போட்டோக்கு கீழே பேர் போட்டிருக்கு அர்ஜுன்னு. அப்போ இவரு தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறாரா? சும்மா சொல்லக்கூடாது. இவர் என்ன இவ்வளோ அழகா இருக்காரு? எல்லாரும் சொல்ற மாதிரி ஹீரோ கணக்கால இருக்காரு. ஆனா இவ்வளோ அழகா உள்ளவர் போயும் அந்த மித்ராவுக்கா? இல்ல, நடக்கவே நடக்காது, கண்டிப்பா நடக்காது. போட்டோவை பார்க்கறதுக்கு முன்னாடிக்கு கூட எனக்கு பெருசா கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லை. ஆனா இவர் போட்டோவை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பா இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் தான் பண்ணிப்பேன்னு. உங்களை விட மாட்டேன் ஆதி மாமா. தேவி, அண்ணா சொல்லுங்க. நான் சொல்றது இருக்கட்டும். ஆமா, நீ ஏன் ரூம்ல என்ன பண்ற? ரூம்க்கு வந்ததும் இல்லாம என் போனை வச்சுட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லண்ணா, அது வந்து வைஷ்ணவி அக்கா அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறவங்களோட போட்டோ உங்களுக்கு நேற்று அனுப்பி வச்சாங்கல்ல, அதானே யாருன்னு பார்த்தேன். ஓ, 2 மச்சானோட போட்டோவையும் பார்க்க வந்தியா? சரி சரி, அதுக்கு எதுக்கு இப்படி பயப்படுற தேவி? வைஷ்ணவிக்கு அர்ஜுன் மச்சானும் அப்புறம் நம்ம மித்ராவுக்கு ஆதி மச்சானும் சரியான ஜோடியா இருக்காங்கல்ல. என்னது? வைஷ்ணவி அக்காவுக்கு அர்ஜுன் மச்சான் கரெக்டா தான் இருக்காரு. ஆனா அந்த ஊர் பேர் தெரியாதவளுக்கு இவர் போய் மாப்பிள்ளையா? இவரெல்லாம் எப்படிதான் இவளை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாருன்னே தெரியல. கொஞ்சம் கூட 2 பேருக்கு பொருத்தமே இல்லை. தேவி, என்ன பேசுற நீ? மித்ராவுக்கும் ஆதி மச்சானுக்கும் எவ்வளவு ஜோடி பொருத்தம் செம்மையா இருக்குது. நீ என்னடானா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? 2 பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்த மாதிரி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி தான் எனக்கு தோன்றாங்க. எனக்கு என்னமோ உனக்கு கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. இங்க பாரு தேவி, யார் யாருக்கு என்னன்னு எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும், சரியா? மித்ராவுக்கு ஆதி மச்சான் தான் ஜோடின்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. கண்டிப்பா உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்க தான் போகுது. சரி, எனக்கு டைம் ஆகுது, போன கொடு. போனேன் போ. நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான். யார் யாருக்கு என்னென்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். நான் முடிவு பண்ணிட்டேனே,
கண்டிப்பா சிவரை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதோட சிவர் எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த மித்ராவுக்கு கிடைக்க சத்தியமா விட மாட்டேன். அதுவும் இவருக்கு இருக்க பணத்துக்கும் அழகுக்கும் போயும் அவளுக்கா? இல்ல இல்ல இல்ல, இது எப்பவுமே நடக்காது. சிவரை எப்படியாச்சும் நான் அடைஞ்சே தீர்வனே. இப்போ இவ என்ன பண்ணிட்டு இருப்பா? நேற்று வேற அவ மைண்ட் அப்செட்ல இருந்த மாதிரி இருந்தது. எப்படியோ அப்படி இப்படின்னு பேசி அவளை நார்மல் ஆக்கியாச்சு. இப்போ அவ எப்படி இருப்பான்னு தெரியலையே. பேசாம ஃபோன் பண்ணி கேட்டலாமா? என்ன பண்ணலாம்? ஐயோ, நான் எதுக்கு தான் இப்படி ஆஃபீஸ் வந்ததுலேருந்து அவளை பத்தி மட்டுமே யோசிக்கிறேன்னு தெரியல. கடவுளே, ஐயோ இம்பார்ட்டன்ட் மெயில் வேற சென்ட் பண்ணணும். நான் என்னடானா அவளை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கேன். டே அதே முதல்ல மெயிலை சென்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் யோசிடா. அவள் அழகென்ற வார்த்தைக்கு அகராதிதான், நான் சொல்கின்ற எல்லாமே ஒரு பாதிதான். வைஷு, சின்னடி இப்படி பாக்குற? ட்ரெஸ் நல்லா இல்லையா என்ன? இல்ல மித்து, நீ சும்மா தேவதை மாதிரி அவ்வளவு கியூட்டா இருக்க, அதான் பாத்துட்டு இருக்கேன். சரி சரி மேடம், என்ன இருந்தாலும் உங்களை விட கம்மி தான். அது சரி மித்து, ஒரு வழியா இன்னைக்கு நைட்டு ஊருக்கு கிளம்பிடுவோண்டி. எப்படா நைட்டு வரும் இந்த ஊரை விட்டு கிளம்பலான்னு எனக்கு இருக்கு மித்து. சப்பா சத்தியமா முடியலடி, 2 நாளைக்கே முடியல. இன்னும் ஒரு நாள் இங்க அடிஷனலா இருந்தோம், அவ்வளவுதாண்டி. வைஷு, என்னடி இப்படி சொல்ற? பின்ன என்னடி, நேத்திக்கும் இன்னைக்குள்ளாரையே போதும் ஆகிடுச்சு. இதுக்கு மேல இன்னும் ஒரு நாள் இங்க இருந்தோம், அவ்வளவுதாண்டி. எப்படா கிளம்புவோன்னு இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு நாள் இங்க எக்ஸ்ட்ரா இருந்தோம், அவ்வளவுதான். ஆடியன்ஸ் கண்டிப்பா காண்டாயிடுவாங்க. என்ன ஆடியன்ஸ் அப்படித்தானே? ஐயோ சரிடி, லட்சுமி அம்மா கோவிலுக்கு போகணுங்கிறதுக்காக எப்ப ரெடியாகி வர சொன்னாங்க. அம்மா, எங்க லட்சுமி அம்மாவை காணும்? தெரியல மித்து, கிளவிக்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு போனாங்க, இன்னும் காணும். வைஷு, பெரியவங்களுக்கு கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுறி. நீ என்னடி இப்படி பேசிட்டு இருக்க? இங்க பாரு வைஷு, பாட்டி நம்மளை விட ரொம்ப பெரியவங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுத்து பேசு, சரியா? மித்து, அந்த கிழவிக்கு இந்த மரியாதையை அதிகம் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுது, எப்பா. சரி மித்து, அதை பத்தி இப்ப காலையிலே பேசி டென்ஷன் எதுவும் வேண்டாம். சரி ஓகே, நம்ம கிளம்பலாமா? சரிடி போலாம். அம்மா, கோவிலுக்கு நீ நான் லட்சுமி அம்மா மட்டும்தான் போறோமா என்ன? வீட்டுல யாரும் வரல? மித்து, யாரு வந்தா என்ன வரலன்னா என்ன, அப்படியே இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் நம்ம கூட அப்படியே சேர்ந்து கோவிலுக்கு வந்துட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க. மித்து, நீ நான் அம்மா அப்புறம் வெற்றி என்ன 4 பேர் தான் இப்போ கோவிலுக்கு போறோம், சரியா? வைஷு, இல்லடி, அது எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போனா நல்லா இருக்குமேனு நினைச்சேன்டி, அதான் கேட்டேன். மித்து, எனக்கு சத்தியமா புரியலடி, நீ ஏண்டி இவ்வளவு நல்லவளா இருக்க? இங்க பாரு மித்து, நீ நினைக்கிறதெல்லாம் சரிதான். நீ எப்பவுமே எல்லாருக்கும் நல்லது மட்டும் தான் நினைக்கிற. ஆனா அவங்களாம் அப்படியாடி இருக்காங்க. எல்லாரும் உன்னை ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க மித்து. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம கூட சேர்ந்து கோவிலுக்கு வராம இருக்கிறதே ரொம்ப நல்லதுதான். வைஷு, விட்டு கொடுக்குறவங்க எப்பவுமே கெட்டு போக மாட்டாங்கடி. அதோட எல்லாருமே வயசுல பெரியவங்க தானே, அதெல்லாம் பொண்ணு இல்ல வைஷு, விடு. எம்மா தாயே, பொண்ண மாதிரி நீ மட்டும் தாமா. மித்து, நான் கேட்கணும்னு இருந்தேன், ஆதி சார் போன் ஏதாச்சும் பண்ணினாரா? அட ஆமால, அவன் நமக்கு காலையில கால் பண்ணவே இல்லை. ஏன் ஒரு கால் பண்ணி எப்படி இருக்க என்ன இருக்குன்னு கேட்டாதான் என்னமா? ஆனா நான் எதுக்கு இப்படிலாம் யோசிக்கிறேன்? அவன் எதுக்காக நமக்கு முதல்ல கால் பண்ணணும்? இருந்தாலும் நேற்று நைட்டு அவன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் மனசெல்லாம் லேசானுச்சு. பேசாம இன்னைக்கு நம்மளே கால் பண்ணி நேற்று நைட்டு பேசினதுக்காக தேங்க்ஸ் சொல்லிடலாமா? என்ன பண்ணலாம்? மேடம் உங்களை தான் மேடம் கூப்பிடுறேன், காதுல விழுதா? கில்லடி வைஷு, அது வந்து என் ஃபோன் ரூம்ல இருக்குடி, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிடி, அதுக்கு எதுக்குடி இவ்வளோ பதட்டப்படுறா? சரி ஓகே, நான் வெளியில வெயிட் பண்றேன், நீ போய் ஃபோன் எடுத்துட்டு வா. மெயில் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வச்சும் இவளுக்கு கால் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? சரி, ட்ரை பண்ணி பாப்போமே. என்ன இது, வைஷ்ணவி அக்காவும் சித்தி ரூம்ல இருப்பாங்கன்னு பார்த்தா யாரையுமே காணோம். ஒருவேளை கிளம்பிட்டாங்களோ? ஏண்டா லக்ஷ்மி சித்தியும் வைஷ்ணவி அக்காவும் அந்த மித்ராவை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்கன்னே தெரியல. ஐயோ, யாரோட போன் இது? ஒருவேளை வைஷ்ணவி அக்கா போனோ? ரொம்ப நேரமா அடிச்சுட்டே இருக்கே, இப்போ என்ன பண்றது? அட்டன் பண்ணி பேசலாமா? நம்பர் வேற சேவ் பண்ணாம இருக்குது, என்ன பண்ணலாம்? சரி, அட்டன் பண்ணி பேசலாம், அப்பதானே தெரியும். ஒருவேளை வைஷ்ணவி அக்காவுக்கு ஏதாச்சும் முக்கியமான காலா இருந்துச்சுன்னா சரி ஓகே, அட்டன் பண்ணலாம். மனைவி போன் அட்டன் பண்றதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு? என்னது மனைவியா? ஒருவேளை வைஷு அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறவரோ? சரி, யாருன்னு கேட்டலாம். ஹலோ, யாரு? என்னது யாரா? ஏய் என்னடி, மித்ரா தானே? ஏய் நான் ஆதி பேசுறேன்டி. என்னது ஆதியா? ஆதி அந்த மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போறவரோட பேர் தானே? அப்போ அவர் தான் பேசுறாரா? என்ன இவரு இவள மனைவி தான் எப்பவும் கூப்பிடுவாரா? இதை
கேக்குறதுக்கு எனக்கு பத்திக்கிட்டு வருது. கொஞ்சம் கடவுளே, அதுவும் வேற ரொம்ப உரிமையா பாடி போடிலாம் சொல்லி பேசுறாரு. ஆனா ஆனா எப்படி? உஃப், மித்ரா கேக்குதா இல்லையாடி? ஹலோ ஹலோ மித்ரா, லைன்ல இருக்கியா? இல்ல, அது நான் தேவி பேசுறேன். வாட் தேவி? ஹூ ஆர் யூ? இது மித்ரா ஃபோன் தானே? நான் வந்து வைஷு அக்காவோட தங்கச்சி. ஓ, மித்ரா வைஷுவோட சிஸ்டரா? ஐயோ சாரிங்க, அது நான் மித்ரா நினைச்சிட்டேன். சரி ஓகே, மித்ரா வந்தோன்னா கால் பண்ண சொல்லுங்க, நான் வைக்கிறேன். என்ன இவரு அவளை வார்த்தைக்கு வார்த்தை மனைவி மனைவின்னு சொல்றாரு. அதோட ரொம்ப உரிமையா பாடி போடிலாம் வேற பேசுறாரு. ஆனா லக்ஷ்மி சித்தி ஏதோ அரேஞ்ச் பண்ண மேரேஜ் அப்படி இப்படின்னு தானே சொன்னாங்க. ஆனா இவரு பேசுறத பார்த்தா ஏதோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போற மாதிரி தெரியுது. சச்சா, அப்படிலாம் இருக்காரு. அதோட இவர் இருக்க அழகுக்கும் இவருக்கு இருக்க பணத்துக்கும் போய் அந்த மித்ராவா? இல்ல இல்ல இல்ல, விட மாட்டேன். அவரு லவ்வே பண்ணியிருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஆனா இவர மாதிரி ஒரு ஆளு அந்த மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க நான் எப்பவும் விடவே மாட்டேன். தேவி, என்ன? இல்ல தேவி, அது நீ இங்க. இங்க பாரு, இது என்னோட வீடு. நான் எங்க வேணாலும் இருப்பேன். அதை கேட்க நீ முதல்ல யாருடி? ஐயோ தேவி, நான் அப்படி கேட்கவில்ல. நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அது ஃபோன், அது என்னோட ஃபோன். ஓ, இந்த போனுக்கு தானா? சி, இது உன்னோட போன் தெரிஞ்சிருந்தா நான் தொற்றுக்க கூட மாட்டேன்டி. கருமம், முதல்ல இருந்தா உன் போனை முதல்ல புடி. நான் வைஷோக்காட போனு தான் நான் போனே கையில எடுத்தேன். பொண்ணோடதும் தெரிஞ்சிருந்தா நான் தொற்றுக்க கூட மாட்டேன். வந்துட்டா பெரிய இவ மாதிரி. சி, புடி உன் போனை ஃபர்ஸ்ட். தேவிக்கு ஏன்டா என்ன சின்ன வயசுலேருந்து பிடிக்கலன்னு சுத்தமாக தெரியல. என் மேலே அவள் எதுக்காக இவ்வளோ வெறுப்பாக இருக்கானோ ஒன்றும் புரியலை. என்னைக்கு தான் தேவிக்கு பாட்டிக்கு பெரியம்மாக்கெல்லாம் என்ன பிடிக்க போதுன்னு சுத்தமாக தெரியல. ஐயோ மித்து, என்னடி இது வந்த வேலையை விட்டுட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க? ஐயோ ஃபஸ்ட்டு ஃபோன் ஏதாச்சும் வந்திருக்கான்னு செக் பண்ணடி. அடா ஆமாம், ஹிட்லர் கால் பண்ணியிருக்கான். இவன் எதுக்காக கால் பண்ணியிருக்கான்? நம்மளே இவனுக்கு கால் பண்ணலாம் தான் வந்தோம், பார்த்தா அவனே கால் பண்ணியிருக்கான். எதுக்காகவா இருக்கும்? ஒருவேளை ப்ராஜெக்ட் சம்மந்தமா எதனாச்சும் அதை கேட்கறதுக்காகவோ? ஐயோ என்னன்னு தெரியலையே. சரி ஃபர்ஸ்ட் அவனுக்கு கால் பண்ணி கேட்கலாம். மித்ரா நம்பர்ல இருந்து கால்? ஒருவேளை உங்க சிஸ்டர் மித்ரா கிட்ட ஃபோன் கொடுத்துருப்பாங்களோ? ஐயோ டே ஆதி, முதல்ல அட்டன் பண்ணுடா. ஹலோ ஹலோ. சொல்லுங்க மனைவி, எதுக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க? நானா? நீ தான் ஃபோன் பண்ணியிருந்த. சரி, ஃபோன் வந்துருச்சேன்னு மறுபடியும் நான் கால் பண்ணேன். சரி நீ சொல்லு, எதுக்கு கால் பண்ணியிருக்க? அப்போ நான் ஃபோன் பண்ணா நீ ரிட்டர்ன் பண்ணியா? நீயா பண்ணலையா என்ன? நீ என்ன பைத்தியமா? நானா எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணணும்? நீ பண்ணனியா தான் பண்ணன. ஏன்? ஒன்றும் இல்லை. யோ, என்னையா பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஃபர்ஸ்ட் எதுக்கு கால் பண்ண அத முதல்ல சொல்லு. இல்ல, அது நேத்து நைட்டு நீ கொஞ்சம் மைண்ட் அப்செட்ல இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதான் இப்ப எல்லாம் ஓகேவா, நீ நார்மலா இருக்கியான்னு கேக்குறதுக்காக கால் பண்ணேன். இவன் யாரோ வந்தது எதுக்காக? சிரிக்கின்றான், ரசிக்கின்றான், எனக்காக. என்னாச்சு எனக்கே தெரியவில்லை, என் மூச்சின் காய்ச்சல் குறையவில்லை. அட என்ன இது இப்படி மாத்தி? என்ன இவன் நம்ம நார்மலா இருக்கோமான்னு கேட்கறதுக்காக தான் கால் பண்ணியிருக்கானா? ஆனா இவன் எதுக்காக எனக்கு கால் பண்ணிலாம் கேட்கணும்? ஒண்ணுமே புரியலையே. மனைவி, உங்ககிட்ட தான் கேக்குற மனைவி, காதுல விழுதா இல்லையா? அதெல்லாம் நல்லா தான் காதுல விழுகுது அத்தான். அப்பா, இவ வாயிலேருந்து இந்த வார்த்தையை கேட்டு 2 நாள் ஆக போகுது. ஹே என்னடி? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது இந்த மாதிரி என்ன கூப்பிடாதுன்னு? நீ கேட்கவே மாட்டியா? யோ என்னையா? உங்ககிட்ட கூட தான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், என்ன மனைவின்னு கூப்பிடாதுன்னு. நீ வேணும்னே என்ன இரிட்டேட் பண்ணணும் தானே கூப்பிடுற? நானும் உன்னை இரிட்டேட் பண்ணணும் தான் கூப்பிடுறேன். சிம்பிள். சரி இரிட்டேட் பண்ணிட்டியா? ஹாப்பியா? யோ, உனக்கு ஆபீஸ்ல வேலையே இல்லையா? இப்போ எதுக்கு நீ எனக்கு கால் பண்ணிருக்க? நான் தான் லீவ்ல இருக்கேன், உங்ககிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கேன். பட் நீ ஆபீஸ்ல தானே இருக்க. வேலையை பார்க்கல நீ? அது சரி, நம்ம கிட்ட வேலை பாக்குறோமா இல்ல அவன் நம்ம கிட்ட வேலை பாக்குறாளேன்னு தெரியலையே. உஃப் மேடம், நான் இந்த ஆபீஸோட எம்டி மேடம், அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா? யோ, அடிக்கடி எம்டிங்கறத சொல்லியா, அப்பதான் நான் ஞாபகம் வச்சுப்பேன். இல்லனா பாரு, அடிக்கடி மறந்து போயிடுறேன். அது சரி, கொழுப்பு. சரி போனா போகட்டும். நைட் எல்லாம் ஒரு மாதிரி டல்லா பேசுனியே, அதனால இப்ப மார்னிங் ஓகேவா இருப்பியா அப்படின்னு கேக்குறதுக்காக கால் பண்ணல. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். சரிடி சரி, நான் போய் வேலையை பார்க்க போறேன். நீ ஒழுங்கா பார்த்து பத்திரமா ஊருக்கு வந்து சேரு சரியா? இங்க பாரு, எனக்கு பத்திரமா வர தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பாரு. வந்துட்டான் பெரிய இவன் மாதிரி.
திமிருடி திமிரு, உனக்கு உடம்பு ஃபுல்லா திமிரு. உஃப். சரி, நைட்டு கிளம்பிடுவீங்களா எல்லாரும்? நாளைக்கு ஆபீஸ் வந்துருவல்ல? யோ இது என்னையா கேள்வி? நல்லா தெளிவா தானே போட்டிருந்தேன் 2 நாள் தான் லீவுன்னு. அதான் 2 நாள் லீவு என்னோட முடியுது. பின்ன நாளைக்கு ஆபீஸ் வந்து தானே ஆகணும். ஏன் நாளைக்கு லீவ் போடணுமா என்ன? அது சரி. அடியே, உன்னை பத்தி தெரிஞ்சு உன்கிட்ட கேக்குறேன்னு என்ன சொல்லணும்டி? எம்மா தாயே, நான் தெரியாம கேட்டுட்டேமா, போதுமா? மன்னிச்சிடுங்க, நான் போனை வைக்கிறேன். அது சரி, இந்த ஹிட்லர் கிட்ட பேசினாவே மனசுல இவ்வளவு ஹாப்பியா இருக்கு. நல்லா மேஜிக் தெரிஞ்சவன் நினைக்கிறேன். அதனாலதான் இப்படிலாம் பண்றான். அப்பாடா, நானும் மித்துவும் சேர்ந்து எடுத்த போட்டோவை இன்ஸ்டால ஸ்டோரி வச்சாச்சு. மித்து இன்னும் என்ன பண்றான்னு தெரியலையே. ஐயோ, லட்சுமி அம்மா கிட்ட வேற நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க, நான் மித்துவை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். என்ன பண்றான்னு தெரியலையே. அர்ஜுனா கால் பண்றாரு, அதுவும் இந்த டைம்ல. ஹலோ ஹலோ, எங்க நான் அர்ஜுன் பேசுறேங்க. சொல்லுங்க. இல்லங்க, அது அது எப்படி இருக்கீங்க? என்னது? இல்லங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேங்க. ஓ, அப்படி கேட்டிங்களா? நான் நல்லா இருக்கேங்க. நீங்க? நானும் நல்லா இருக்கேங்க. அப்புறம் நைட்டு கிளம்புறீங்க தானே? ஆமாங்க. 2 days தானே லீவ் அப்ளை பண்ணியிருந்தோம். இன்னைக்கு 2வது நாள். ஸோ நைட்டு ட்ரெயினுங்க. அப்போ நாளைக்கு ஆஃபீஸ் வந்துருவீங்க அப்படித்தானே? ஆமாங்க. ஏன், என்னாச்சு? இல்லை இல்லைங்க, சும்மா கேட்டேன். ஏங்க, கேட்க கூடாதா என்ன? சாச்சா, அப்படிலாம் இல்லைங்க. அம்மா, என்ன திடீர்னு ஃபோன்லாம்? இல்லைங்க, அது அது வந்து என்னாச்சுங்க? ஆஃபீஸ் ரிலேட்டடா இல்லைன்னா ப்ராஜெக்ட் ரிலேட்டடா ஏதாச்சும் பேச கால் பண்ணீங்களா? இல்லை, அதுக்கெல்லாம் கால் பண்ணல. அதுக்கு இல்லைன்னா பின்ன எதுக்குங்க? இல்லைங்க, அது உங்க இன்ஸ்டா ஸ்டோரி பார்த்தேன், அதான். என்ன, அர்ஜுன் என்னோட இன்ஸ்டா ஸ்டோரி பார்த்தாரா? சரிங்க, அதுக்கு? இல்லைங்க, அது வந்து அந்த ஹாஃப் சாரியில நீங்க ரொம்ப அழகா இருந்தீங்க, அதை சொல்லதான் கால் பண்ணினேன். ஐயோ அர்ஜுனா, இது இவரை நம்ம ஸ்டோரியை பார்த்ததே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதில் இந்த ஹாஃப் சாரி நமக்கு நல்லா இருக்குன்னு வேற சொல்றாரு. ஐயோ ஐயோ, எனக்கு கனவுல மிதக்கிற மாதிரி இருக்கு. வைஷ்ணவி இருக்கீங்களா? என்னாச்சுங்க, தப்பா ஏதாச்சும் எடுத்துட்டீங்களா என்ன? எனக்கு ஜஸ்ட் தோணுச்சுங்க, அதான் சொன்னேன். சாச்சா, அப்படிலாம் இல்லைங்க. அது அது வந்து தேங்க்ஸ். அப்புறம் ஜடையில மல்லிப்பூ வச்சிங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க உங்களுக்கு. அம்மாடி, அர்ஜுனா இது? இல்லைங்க, அது நான் கொஞ்சம் ஓவரா பேசுறேன்னு எனக்கே தெரியுது. பட் இருந்தாலும் மல்லிப்பூ வச்சிங்கன்னா நல்லா இருப்பீங்களேன்னு தோணுச்சுங்க, அதனாலதான். ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. சாச்சா, அப்படிலாம் இல்லைங்க. அது அம்மா பூ வச்சுக்க தான் சொன்னாங்க. பட் எனக்கு தான் பூ வைக்க பிடிக்காதுன்னு நான் வைக்கலைங்க. ஓ, உங்களுக்கு பூ வைக்க பிடிக்காதா? ஓகேங்க, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். இல்லைங்க, அது இனிமே பூ வைக்கிறேங்க. ஏங்க, இப்பதான் சொன்னீங்க பிடிக்காதுன்னு, இப்போ பூ வைக்கிறேன்னு சொல்றீங்க? எனக்கு இன்னைக்கு தானே அர்ஜுன் தெரியும் உங்களுக்கு பூ வச்சா பிடிக்கும்னு. வைஷ்ணவி, என்னாச்சுங்க, ஏதாச்சும் சொன்னீங்களா என்ன? சாச்சா, அப்படிலாம் இல்லைங்க, நான் எதுவும் சொல்லலை. அது அம்மாவுமே சொல்லுவாங்க அடிக்கடி பூ வைன்னு, அதை தாங்க சொல்ல வந்தேன், இனிமே வைக்கிறேன்னு. ஓ சரிங்க, சரி ஓகே வைஷ்ணவி, முக்கியமான மீட்டிங் ஒன்று இருக்கு, நான் போகணும். நான் போனை வைக்கட்டுமா? சரி ஓகேங்க, நைட்டு பார்த்து பத்திரமா வாங்க. பாய்ங்க, டேக் கேர். பாய் அர்ஜுன். அர்ஜுனா இது நம்மள அவரே இந்த அளவுக்கு நோட் பண்ணியிருக்காரு. ஐயோ கடவுளே, அதுவும் பூ வச்சா உங்களுக்கு நல்லா இருக்கும்ல வேற சொல்றாரு. இதுக்கு முன்னாடி எனக்கு பூ வைக்கிறது சுத்தமா பிடிக்காது. ஆனா சின்னையிலேருந்து கண்டிப்பா நான் பூ வைக்க தான் போறேன், அதுவும் என் அர்ஜுனுக்காக. தேங்க் காட் மித்து, நல்ல வேளை ஊருக்கு கிளம்பிட்டோம். இந்த 2 நாள் போறதுக்குள்ளார போதும் ஆயிடுச்சுடி. இப்பதாண்டி எனக்கு மூச்சே வருது. எப்பா சாமி, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊருக்கு கிளம்பிடுவோம் நினைக்கும் போதே மனசுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. வைஷு, என்னடி இப்படி சொல்ற? எல்லாரையும் விட்டுட்டு போறது உனக்கு ஒரு மாதிரி இல்லையா? என்னது, இதுங்க எல்லாரையும் விட்டுட்டு போறத நினைச்சு நான் ஒரு மாதிரி இல்லையாவ? அடியே, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். எப்பா சாமி, வீடா இது. தேங்க் காட். ஐயோ, சீக்கிரம் லட்சுமி அம்மா மட்டும் சொல்லிட்டாங்கன்னா நம்ம சட்டுப்புட்டுன்னு இடத்த காலி பண்ணலாம். இங்க இருக்க அப்படியே எனக்கு மூச்சு முட்டுது மித்து, எனக்கு மூச்சு முட்டுது. வைஷு, என்னடி இப்படி எல்லாம் பேசுற? நீ பேசுறது மட்டும் யாராச்சும் கேட்டாங்கன்னா கண்டிப்பா ஹர்ட் ஆவாங்கடி. போதும் மித்து, இந்த வீட்டுல உள்ளவங்க யாருமே பேசுறதுக்கு முன்னாடி நீ ஹர்ட் ஆவன்னு நினைச்சலாம் பேசல, சரியா? உன்னை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிட்டாங்க. அதனால இவங்கெல்லாம் ஹர்ட் ஆனாங்கன்னா எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல மித்து. வைஷு, இல்லடி அது. மித்து, இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோண்டி, அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு, ஓகே? அத்தை, ஊர் திருவிழா எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டோம் அத்தை. அப்ப நாங்க 3 பேரும் ஊருக்கு கிளம்புறோம். போயிட்டு வா லட்சுமி, என் பேத்தி வைஷ்ணவிய பத்திரமா பாத்துக்க.
சரிங்க அத்தை. அப்புறம் எல்லாரும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருங்க அத்தை. கல்யாண தேதி வச்சோனே நான் சொல்றேன் அத்தை. கண்டிப்பா எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்து நல்லபடியா வைஷு மித்ரா கல்யாணத்தை நடத்தி கொடுங்க, சரியா? அடே சின்ன சித்தி நீங்க நம்ம வீட்டு பொண்ணுங்க கல்யாணத்தை நாங்க முன்னாடி நின்று நடத்தாம வேற யார் நடத்துறது? நீங்க கவலையே படாதீங்க. கண்டிப்பா நாங்க கல்யாணத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடியே வந்து ஜாம்னு கல்யாணத்தை நடத்தி கொடுத்துறோம், சரியா? ரொம்ப நன்றிப்பா வெற்றி. ராணி அக்கா, செல்வம் மாமா 2 பேரும் எதையும் மனசுல வச்சுக்காம கல்யாணத்தை முன்ன நின்று நல்லபடியா நடத்தி கொடுங்க. சரிமா லட்சுமி. என்ன இந்த அத்தை இவ்வளவு அமைதியா இருக்காங்க? என்னோட அமைதிக்கு என்ன காரணம்னு வேற ஒண்ணுமே தெரியல. சரிங்க அத்தை, ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு அத்தை. அப்ப நாங்க கிளம்புறோம் அத்தை. மனசுல எதையும் வச்சுக்காம உங்க பேத்திங்க கல்யாணத்தை நல்லபடியா முன்ன நின்று நடத்தி கொடுங்க அத்தை. என் பேத்திங்க கல்யாணத்தை எந்த குறையும் இல்லாம நடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு லட்சுமி. சரி சரி போயிட்டு வாங்க. என்னடா இது, கிளவி பேத்திங்கெல்லாம் சொல்லுது. அதுக்குள்ள கிளவி தெரிஞ்சிருச்சா? அதுக்கு வாய்ப்பு இல்லையே. பாட்டி பாட்டி பேத்திங்கன்னு என்னையும் சேர்த்துதான் சொன்னாங்களா? ஐயோ ஐயோ, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அத்தை பேத்திங்கன்னா சொன்னாங்க, அப்போ உங்க மித்ராவே சேர்த்து தான் சொன்னாங்களா? எனக்கு இதை கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சரிங்க அத்தை, ரொம்ப சந்தோஷம் அத்தை. சரிங்க அத்தை, அப்ப டைம் ஆகுது, நாங்க கிளம்புறோம். தேவி கிளம்புறோம்டா, கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடு, சரியா? என்ன இந்த அத்தை பேத்திங்க கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி தரேன்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஊர் பேர் தெரியாதவள பேத்தின்னு ஏத்துக்கிட்டாங்களா? பத்திரமா போயிட்டு வா லட்சுமி. வெற்றி போய் ட்ரெயினை ஏத்தி விட்டுட்டு வா. மித்து, ஃபைஷு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வாங்க, கிளம்பலாம். சரிம்மா. பாட்டி நாங்க கிளம்புறோம். பெரியம்மா, பெரியப்பா, தேவி, வெற்றி அண்ணா நாங்க கிளம்புறோண்ணா. பாய்ண்ணா. சரிதா, பத்திரமா போயிட்டு வா. சரி வைஷு, பத்திரமா போயிட்டு வா. பத்திரமா போயிட்டு வாமா. சரிங்கக்கா, பத்திரமா போயிட்டு வாங்க. ஐஷு பத்திரமா போயிட்டு வாடா, சரியா? சரிண்ணே. பாட்டி நான் ஊருக்கு போயிட்டு வரேன் பாட்டி. பெரியம்மா, பெரியப்பா நான் ஊருக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. ஏங்க வாயை மூடுங்க. தேவி நான் கிளம்புறேன். வெற்றியை நான் கிளம்புறேண்ணா. சரிடா மித்ரா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, சரியா? சரிண்ணே. பாட்டி நான் கிளம்புறேன் பாட்டி. வெற்றி நேராயிட்டு கிடக்கு பாரு, போய் ட்ரெயினை ஏற்றி விட்டுட்டு வா. இந்த கிளவிய அம்மா சின்னம்மா நினைச்சிட்டு இருந்த கிளவி மித்து எவ்வளவு ஆசையா போயிட்டு வரேன்னு சொல்றா. வாயை திறந்து போயிட்டு வான்னு சொன்னாதான் என்னவா? ஐயோ ஃபைஷு விட்ரி, கிளம்ப போற நேரத்துல எதுக்குடி? உங்க பாட்டியை பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியும்ல. பின்ன என்னடி, கிளம்பலாம் வா, ட்ரெயினுக்கு டைம் ஆகுது பாரு. நீ சொல்றதும் சரிதாமா. சரி வா போலாம். சரிங்க அத்தை, அப்ப நாங்க கிளம்புறோம். கல்யாணத்துக்கு கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க, சரிங்க அத்தை, கிளம்புறோம். எத்தே என்னத்தே நீங்க பாட்டு லட்சுமி கிட்ட என் பேத்திங்க கல்யாணத்தை முன்ன நின்று நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு இருக்காவோ. என்னத்தே அப்போ அந்த ஊர் பேர் தெரியாதவள உங்க பேத்தியா நீங்க ஏத்துக்கிட்டீங்களோ? என்ன அவளை என் பேத்தியா நான் ஏத்துக்கிட்டனா? என்ன ராணி பேசிட்டு இருக்காவோ? எனக்கு பேத்தினா அது வைஷ்ணவியும் தேவியும் மட்டும்தான். இவளெல்லாம் என்னைக்குமே நான் பேத்தியா ஏத்துக்கவே மாட்டேன். ஆமா ராணி, நான் லட்சுமி கிட்ட சொன்னதான் என் பேத்திங்க கல்யாணத்தை நான் முன்ன நின்று நடத்தி வைக்கிறேன்னு. கண்டிப்பா என் பேத்திங்க கல்யாணத்தை நான் தானே முன்ன நின்று நடத்தி வைக்கணும். சின்ன சொல்றாங்க இந்த அத்தை ஒண்ணுமே புரியல. பேத்திங்கன்னா வைஷுவும் தேவியும் தான் சொல்றாங்க. ஆனா கல்யாணத்தை முன்னணி நடத்தி வைக்கிறேன்னு சொல்றாங்க. என்ன சொல்ல வராங்க? ஓ அப்போ நம்ம நினைச்ச காரியம் நடக்க போகுதா? அப்போ அந்த மித்ராவுக்கு பதிலா தேவி அந்த இடத்துல இருக்க போறா. அததான் அத்தை எப்படி சுத்தி வளைச்சு சொல்றாங்களா? புரிஞ்சிருச்சு. இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. ராணி நீ நினைச்ச காரியம் இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு நினைக்கவே இல்லையே. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த மித்ராவுக்கு இவ்வளவு பெரிய நல்ல வாழ்க்கை கிடைக்குதுன்னு எவ்வளவு வயிறு எரிஞ்சிருக்கு எனக்கு. இப்பதான் எனக்கு குழுன்னு இருக்கு. ஐயோ என் பொண்ணு தேவி அவ்வளவு பெரிய வீட்டுக்கு மருமவளா, அதுவும் மூத்த மருமவளா வேற போறான்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கே. என்ன ராணி யோசனையெல்லாம் பலமா இருக்க மாதிரி தெரியுது. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லத்தே, உங்களை பத்தி புரிஞ்சுக்க முடியலையா? அதான் புரியும் போக போக எல்லாமே புரியும் ராணி. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு.